ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். ஷலோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றும் வேதாகமத்திலே இருக்கிற ஒருவரை குறித்து தியானிக்கவிருக்கிறோம். அவருடைய பெயர் என்னவென்றால் ஆமோஸ். என்ன பேருங்க? ஆமோஸ். சிறிய தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலே ஒன்று ஆமோஸ் புத்தகம். மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், சிறிய தீர்க்கதரிசிகள் என்றால் அவங்க ஏதோ சின்னவங்க இல்லைங்க. அவர்கள் எழுதிய புத்தகங்கள் சிறிய புத்தகங்கள். அப்படி சிறிய புத்தகங்களை அவர்கள் எழுதியதன் அடிப்படையில், அந்த புத்தகங்களின் அடிப்படையில் தான் மைனர் ப்ராஃபெட்ஸ் என்று சொல்லுகிறோம். மேஜர் ப்ராஃபெட்ஸ், மைனர் ப்ராஃபெட்ஸ். இந்த மைனர் ப்ராஃபெட்ஸ் மொத்தமாக 12 பேர். இந்த 12 ப்ராஃபெட்ஸ், தீர்க்கதரிசிகள், அந்தந்த சந்தர்ப்பங்களில் கவனிங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அற்புதமான ஊழியங்களை அவர்கள் செய்தார்கள். இந்த 12 தீர்க்கதரிசிகளிலே இந்த ஆமோஸ் நிச்சயமாக கொஞ்சம் தனித்துவமான நபர்தான். என்ன தனித்துவமான நபர்? அவருக்குள்ள இருந்த தனித்துவம் என்ன என்று ஒருவேளை கேட்பீர்கள் என்றால், தயவு செஞ்சு கவனிக்கணும். சாலமோன் மனம் போன போக்கிலே ஆளுகை செய்ததினால தேசம் 2 துண்டுகளாக உடைய வேண்டி வந்தது. யூதா ராஜ்யம் என்றும் இஸ்ரவேல் ராஜ்யம் என்றும் 2ஆக உடைந்து விட்டது. அப்படி 2ஆக பிரிந்த போது இந்த ராஜ்யங்களை அரசாண்ட ராஜாக்கள் தங்கள் இஷ்டம் போல அரசாட்சி செய்தபோது, இஸ்ரவேலின் சேனைகளின் அதிபதியாகிய தேவனாகிய கர்த்தரை மறந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு அது ஒரு தேசமாக உருவெடுப்பதற்கு காரணமாக இருந்த தேவனை அலட்சியம் செய்து ஆட்சி செய்தவர்களும் சரி, ஆளுகையின் கீழிருந்த பிரஜைகளும் சரி, பாவத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்களை சரி செய்வதற்கும் அவர்களை எச்சரிப்பதற்கும் தேவனுடைய உடன்படிக்கையை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி தேவனின் பட்சமாய் திருப்புவதற்காக தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். உங்களுக்கு நினைவிருக்கிறதா? யோசுவாவுடைய மரணத்திற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்த போது தேவன் அவர்களுக்காக நியாயாதிபதிகளை ஏற்பாடு செய்தார். அப்படி நியாயாதிபதிகளை ஏற்பாடு செய்தபோது அந்த நியாயாதிபதிகள் ஜனங்களை தேவனின் பட்சமாய் திருப்புவதற்கு முயற்சித்தார்கள். நியாயாதிபதிகளின் காலம் முடிந்ததற்கு பிறகு தேவன் ராஜாக்களை ஏற்பாடு செய்தார். இஸ்ரவேல் ராஜ்யத்தை தம்முடைய சித்தத்தின்படி வழிநடத்துவதற்காக தேவன் ராஜாக்களை தெரிந்து கொண்டார். அவர்களில் சில ராஜாக்கள் அற்புதமாக தேவனுடைய சித்தத்தின்படி அரசாட்சி செய்தாலும் கூட, அதிகபட்சமான ராஜாக்கள் யதார்த்தத்தில் தேவனுக்கு எதிராகத்தான் அரசாட்சி செய்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அங்கே இஸ்ரவேல் ராஜ்யமாக இருந்தாலும், இங்கே யூதா ராஜ்யமாக இருந்தாலும், மொத்தமாக சேர்த்து 39 ராஜாக்கள் பிளஸ் சவுல், தாவீது, சாலமோன். இந்த 3 பேர் கூடவே 20 பேர், அப்புறம் 19. 39 பிளஸ் 3 பேர் இஸ் ஈக்குவல் டு 42 ராஜாக்கள் அங்கே அரசாட்சி செய்தார்கள். இந்த 42 பேரில் பார்த்தோன்னா தேவ சித்தத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்தவர்கள் 9 பேர் மட்டும்தாங்க. 42 பேர் ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். அவர்களில் தேவனுக்கு ஏற்ற வகையில் தேவன் விரும்பியபடி அந்த மக்களை ஆண்டவர்கள் மிக குறைந்தவர்கள்தான். அவர்களில் எல்லோரை காட்டிலும் மேன்மையான ஒரு ராஜாவாக, ஒரு அற்புதமான ராஜாவாக ஆளுகை செய்தவன் தாவீது மட்டும்தான். தாவீது அரசாட்சி செய்த அந்த 40 வருடங்கள், 33 வருடங்கள் இஸ்ரவேல் தேசத்தையும் 7 வருடங்கள் எப்ரோன் பகுதியையும் அவன் அரசாட்சி செய்தான். இந்த 40 வருட காலம், அதாவது தாவீது ஆட்சி செய்த காலத்தை பொற்காலம் என்று அழைத்தார். அவ்வளவு அற்புதமாக அவன் ஆட்சி செய்தான். எதற்காக தாவீதுடைய அரசாட்சி அற்புதமான ஆட்சி காலம் என்று அழைக்கிறோம் என்றால் கவனிங்க, தாவீது ஆளுகை செய்த நாட்களிலே எந்த இடத்திலும் அந்நிய சம்பிரதாயங்களால் நிறைந்த பழக்க வழக்கங்களோ அல்லது ஆச்சாரங்களோ, அல்லது அந்த மோவாபியர்கள், அம்மோனியர்கள், பெர்ஷியர்கள், பெலிஸ்தர்களாகிய இவர்கள் எல்லோருக்கும் சம்பந்தப்பட்ட அந்நிய சம்பிரதாயத்தோடு கூடிய ஆச்சாரங்கள் எதுவுமே கூட இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள ஒரு எள்ளளவும் கூட காணப்பட்டதில்லை. பரிசுத்தமற்ற சம்பிரதாயங்கள், பரிசுத்த குலைச்சலான ஆச்சாரங்கள் தன்னுடைய தேசத்திற்குள் வராதபடி அற்புதமாக தேவனிடத்திலே பயத்தையும் பக்தியையும் ஜனங்களுக்குள்ளே அற்புதமாய் வளர்த்தான். தாவீது ஆளுகை செய்த நாட்களில் எந்த தேசமும் தாவீதை எதிர்த்து ஜெயிக்கவே முடியவில்லை. தாவீது ஒரு வெற்றி வீரனாக திகழ்ந்தான். தன்னுடைய தேசத்தை வெற்றியின் பாதையிலே வழிநடத்தினான். தாய்மார், தகப்பன்மார், கவனிக்கிறீங்களா? நீங்க உங்க வீட்டில் வெற்றியாளர்களாயிருக்க வேண்டும். தாயாக உன் கடமை நிறைவேற்றுகிறதிலாக இருந்தாலும்,
தந்தையாக உன் கடமைகளை நிறைவேற்றுவதிலாக இருந்தாலும் வெற்றியை சாதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உன் வீட்டுக்கு எதிராக சாத்தான் கொண்டு வருகின்ற எல்லா விதமான சதி திட்டங்களும் அடியோடு முறியடிக்கப்படும். உன்னால் சாத்தானுடைய தந்திரங்களை வெற்றி கொள்ள முடியும். அதை எதிர்த்து நிற்க முடியும். தகப்பனாய், தாயாய், கணவனாய், மனைவியாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஸ்ட்ராங்காக இருந்தால்தான் உன்னுடைய குடும்பத்தை உன்னால் காப்பாற்றிக்கொள்ள முடியும். அப்படி இல்லாமல் மனைவியாகி நீ பலவீனமாக இருந்தால், கணவனாகி நீ உன் இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருந்தால் உன்னுடைய பிள்ளைகள் கெட்டுப்போய் விடுவார்கள். இஸ்ரவேல் ராஜாக்களில் ஒருவன் கூட சரியான ராஜாவா இருக்கவில்லை. எனவே என்ன நடந்தது? இஸ்ரவேல் தேசத்திலுள்ள பிரஜைகள் எல்லோரும் கெட்டுப்போனார்கள். அதனுடைய விளைவாக அவர்கள் சத்துருக்களின் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். ஆனால் அதே சமயத்தில் யூத ராஜ்யத்தில் சில ராஜாக்கள் அற்புதமாக ஆளுகை செய்தார்கள். அவர்கள் உண்மையாக தேவனுக்கு மிக நெருக்கமாகவே வாழ்ந்து ஜனங்களையும் தேவனின் பட்சமாய் திருப்பினார்கள். அவர்களுடைய நீதியுள்ள வாழ்க்கை, அவர்களின் நல்ல ஆட்சி, ஆளுகை செய்த விதம் தேசத்துக்கு பாதுகாப்பை தந்தது. சத்துரு தேசத்துக்கு எதிராய் வராதபடி அவர்களால் வெற்றியை சாதிக்க முடிந்தது. அதன் பலனாக யூத ராஜ்யம் மிகவும் நன்றாக தொடர்ந்து கொண்டிருந்தது. குறைந்தபட்சம் அதாவது ஒரு 135 வருடங்கள் இஸ்ரவேலோடு கூட கம்பேர் பண்ணினால் 135 வருடங்கள் யூதா ராஜ்யம் கொஞ்சம் தொடர்ந்தது. காரணம் என்னவென்றால், நீதியாக ஆளுகை செய்த ராஜாக்களின் ஆட்சியினாலே பிரஜைகளும் கூட தேவனிடத்திலே பயத்தோடும் பக்தியோடும் வாழ்ந்தார்கள். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்படி ராஜாக்கள் அரசாட்சி செய்த அந்த நாட்களில் அங்கே இஸ்ரவேல் ராஜ்யத்திலும் இங்கே யூதா ராஜ்யத்திற்கும் தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். ஒரு காலத்திலே நியாயாதிபதிகள், அதைத் தொடர்ந்து ராஜாக்கள். அந்த ராஜாக்களின் ஆளுகை தேவ சித்தத்தின்படி வேதத்தின் அடிப்படையில் இருக்கும்படியாக அவர்களை திருத்துவதற்கு, சரி செய்வதற்கு, பிரஜைகளை தேவனின் பட்சமாய் வழிநடத்துவதற்கு தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்பினார். அந்த தீர்க்கதரிசிகளில் இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு மிகவும் குறிப்பாக எலியா, எலிஷா, ஆமோஸ், ஓசியா, இந்த 4 தீர்க்கதரிசிகளையும் இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவன் தெரிந்து கொண்டு அனுப்பி வைத்தார். ஆமோஸ் தீர்க்கதரிசி ஒரு தனித்துவமான தீர்க்கதரிசி என்று சொன்னேன் அல்லவா? அந்த தனித்துவம் என்ன? தயவு செஞ்சு கவனிக்கணும். அந்த ஆமோஸ் தெக்கோவா என்ற ஊரை சேர்ந்தவன் என்று முதல் வசனத்திலேயே நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே வாங்க, ஆமோஸின் புத்தகம் 1வது அதிகாரம் 1 வசனம். தெக்கோவா ஊர் மேய்ப்பருக்குள் இருந்த ஆமோஸ் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசுடைய குமாரனாகிய யெரொபெயாமின் நாட்களிலும் பூமி அதிர்ச்சி உண்டாகிய 2 வருஷத்துக்கு முன்னே இஸ்ரவேலை குறித்து தரிசனம் சொன்ன வார்த்தைகள். ஆமோஸ் யார்? அவன் தெக்கோவா என்கிற ஒரு ஊரை சேர்ந்த ஒருவன். இந்த தெக்கோவா கிராமம் எங்கே இருந்தது? எருசலேம் பட்டணத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்திலே இருந்தது. 18 கிலோமீட்டரிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரம். ஸோ இட்ஸ் அபவுட் 18 to 20 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த தெக்கோவா இருந்தது. ரைட்? ஆமோஸ் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் என்றால், பாரம் சுமக்கிறவன் என்பதுதான் அர்த்தம். எந்த ஊரை சேர்ந்தவன் அவன்? தெக்கோவா என்ற ஊரை சார்ந்தவன். அந்த தெக்கோவா எதுக்கு பக்கத்தில் இருந்தது? எருசலேம் பட்டணத்துக்கு பக்கத்தில் இருந்தது. இந்த எருசலேம் எதுக்கு கேபிட்டல்? சொல்லுங்களேன். யூதா தேசத்துக்கு, யூதா ராஜ்யத்திற்கான கேபிட்டல். இஸ்ரவேல் தேசத்துக்கு கேபிட்டல் சிட்டி எது? சமாரியா பட்டணம். இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு சமாரியா பட்டணம் கேபிட்டல் சிட்டி. அதுபோல யூதா ராஜ்யத்துக்கு எருசலேம் பட்டணம் தான் கேபிட்டல் சிட்டி. அசீரிய சாம்ராஜ்யத்தின் கேபிட்டல் சிட்டி எது? நினிவே பட்டணம். பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு, அதாவது கல்தேயரின் சாம்ராஜ்யத்துக்கு பாபிலோன் கேபிட்டல் சிட்டி. அப்ப பெர்சிய தேசத்துக்கான கேபிட்டல் சிட்டி சூசான் என்கின்ற பெயருடைய பட்டணம். இவைகளை நினைவில் வச்சுக்கணும். ஏன் இதெல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு சொல்றேன்னா, இந்த ஆமோஸ் யூதா ராஜ்யத்தில் இருக்கிறான். ஏனென்றால் எருசலேமுக்கு ரொம்ப பக்கத்துல தான் ஆமோஸ் குடியிருந்தான். ஆனா ஒரு விசித்திரம் என்னன்னா, இந்த ஆமோஸ் யூதா ராஜ்யத்தில் இருந்த போதும் தேவன் ஆமோஸை இஸ்ரவேல் ராஜ்யத்தை எச்சரிப்பதற்கான தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார். அப்படி எந்த தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலும் நடக்கல. இஸ்ரவேல் ராஜ்யத்தில் இருந்தவர்களை இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கான தீர்க்கதரிசிகளாய் தெரிந்து கொண்டு அவர்களை அவர் எச்சரித்தார்.
ஆனால் யூதா ராஜ்யத்திலே இருந்த யூத ராஜாக்களை எச்சரிப்பதற்காக யூதா ராஜ்யத்திலே இருந்த தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டு அவர்களை அவர் எச்சரித்தார். ஆனால் இந்த ஆமோஸின் வாழ்க்கையில் நடந்தது என்னவென்றால், தெக்கோவா என்ற பெயருடைய அந்த ஊர் இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கும் யூதா ராஜ்யத்துக்கும் பார்டர்ல இருந்தது. யூதா ராஜ்யத்தினுடைய அதேபோல இஸ்ரவேல் ராஜ்யத்தினுடைய பார்டர்ல தெக்கோவா என்கிற இந்த ஊர் அமைந்திருந்தது. இந்த பார்டரில் அமைந்திருந்த அந்த ஊரை சார்ந்தவனாக இருந்த ஆமோஸின் இடத்துல தேவன் என்ன சொன்னார் என்றால், நீ இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கான தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி வேறெந்த தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலும் நடைபெறவில்லை. இந்த ஆமோஸனுடைய வாழ்க்கையில்தான் அவன் யூத ராஜ்யத்தை சேர்ந்தவனாக இருந்தபோதும் இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கான தீர்க்கதரிசியாக தேவன் அவனை நியமித்தார். இன்னும் சில விஷயங்களை ஜாக்கிரதையா நம்ம கவனிக்க போறோம். அது என்னன்னா, எலிசா தீர்க்கதரிசியாக இஸ்ரவேல் ராஜ்யத்தை தேவனுக்குள் வழிநடத்தி கொண்டிருந்த காலத்துல, கவனிங்க, எலிசா எந்த ராஜ்யத்திற்கான தீர்க்கதரிசியாய் அனுப்பப்பட்டவன்? இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு. எலியா, எலிசா, ஆமோஸ், ஓசியா, இந்த 4 பேருமே இஸ்ரவேல் ராஜ்யத்தை தேவன் பட்சமாய் திருப்புவதற்கு, அந்த பிரஜைகளின் வாழ்க்கையை சரி செய்வதற்கு தேவனால் அனுப்பப்பட்ட 4 தீர்க்கதரிசிகள். ஞாபகப்படுத்துங்க, இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு எத்தனை தீர்க்கதரிசிகள்? 4 தீர்க்கதரிசிகள். ஒருவன் எலியா, அப்புறம் எலிசா, ஆமோஸ், அதே போல ஓசியா. இந்த 4 பேரை நம்ம அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மீதி இருக்கிறவங்கள பார்த்தோம்னா 8 பேர். இப்போ கொஞ்சம் கவனிக்கணும். எலிசா தீர்க்கதரிசியாக இருந்தபோது, அங்கே அவன் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது, ஆமோஸ் எப்படி இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. எலிசா தீர்க்கதரிசியாக தன் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது இந்த ஆமோஸ் பையங்க, எது சின்ன பிள்ளை, எலிசாவை குறித்து ஒருவேளை கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். காரணம் என்ன? நம்முடைய தேசத்துல எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், அற்புதமான ஊழியக்காரர். அதற்கு முன்பு எலியா என்று ஒருவர் இருந்தார், அக்னியையே வரவழைத்தவர், மழையையே நிறுத்தினவர் என்று சாதாரணமாக பெரிய பெரிய ஊழியக்காரர்களை குறித்தெல்லாம் பேசுகிற போது அந்த பிள்ளைங்க கேட்க வாய்ப்பு இருந்திருக்குல்ல. அதே போல எலியாவை குறித்த காரியங்களை பேசிக் கொண்டிருந்தாலும், எலிசாவின் பெரிய காரியங்களை குறித்தெல்லாம் பேசிக் கொண்டிருந்த போதும், ஆமோஸ் என்கிற இந்த சிறுவன் தன்னுடைய சிறு வயதில் அல்லது வாலிப பிராயத்தில் அவர்களை குறித்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பான். எலியாவா? ரொம்ப அற்புதமான தீர்க்கதரிசியா. எலிஷான்ற ஒருத்தரா. எலியாவுக்கு அடுத்த தீர்க்கதரிசியா இந்த எலிஷா வந்திருந்தாராம். எவ்வளவோ ஆச்சரிய காரியங்களெல்லாம் செஞ்சாராம். எலியா 7 அற்புதங்களை செய்தார். இந்த எலிஷாவோ 2 தனியான ஆசீர்வாதங்களை வேண்டும் என்று கேட்டார். தேவன் அவரை கொண்டு 14 அற்புதங்களை செய்தாராம். ஓ, எவ்வளவு அற்புதமான தீர்க்கதரிசிகள் அவர்கள் என்று அவர்களை குறித்து கேள்விப்பட்டு கட்டாயமாக ஆமோஸ் இன்ஸ்பயர் ஆகி இருந்திருப்பான். ஏனென்றால் அந்நாட்களிலே, அதாவது எலிசா தீர்க்கதரிசியாக இருந்த நாட்களிலே, ஆமோஸ் சிறுவனாக அல்லது வாலிபனாக தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்தவன். கவனிங்க, இந்த ஆமோஸ் யாராக இருந்தான் தெரியுமா? ஆடு மேய்ப்பன். வளர்ப்பு எப்படிப்பட்டது? முதலாவது அவனுடைய ஊர் என்னவென்று நாம் பார்த்தோம். தெக்கோவா என்கின்ற ஊர் அவனுடையது. இப்பொழுது அவன் செய்த வேலை ஆமோஸ் 7:14. ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டுத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் இருந்தேன். தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல என்று ஏன் சொல்லுகிறான் என்றால், எலியாவை குறித்து கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பான். எலியா தீர்க்கதரிசி, அதாவது எலியாவுக்கு பிறகு எலிசா அவருடைய சீடன், சீஷனான எலிசா தீர்க்கதரிசி ஆகிவிட்டான். சோ ஆமோஸ் சொல்லுகிறான், நான் தீர்க்கதரிசி அல்ல. சோ அவன் மனதிற்குள்ளே இருக்கிற ஒரு யோசனை, எலியாவை போன்ற தீர்க்கதரிசி அல்ல, அல்லது எலிசாவை போல தீர்க்கதரிசியின் சீஷனும் அல்ல, நான் ஒரு ஆடு மேய்ப்பன், காட்டத்தி பழங்களை பொறுக்கிக் கொண்டிருந்தவன். சோ அவன் என்ன வேலை செய்து கொண்டிருந்தான் என்று பார்த்தோம். அவனுடைய ஊர் தெக்கோவா, யூத ராஜ்யத்துக்கும் இஸ்ரவேல் ராஜ்யத்துக்குமான பார்டரில் இருந்த ஊர், அதாவது யூத ராஜ்யத்திற்குள்ளே இருந்த ஊர். ஆனால் தேவன் யூத ராஜ்யத்தை சார்ந்தவனான ஆமோஸை இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு அனுப்பி அந்த ஜனங்களை எச்சரிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். ரைட்? எப்போதுமே மேப் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், உங்களுக்கு தெரியும். அதை நீங்க கட்டாயமா இந்த மேப்பை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்காக திரும்ப ஒரு முறை ஸ்கிரீன்ல காண்பிக்கிறோம். இது எதுக்காகன்னா, இந்த மேப் பார்க்கும்போது யார் யார் எந்த காலகட்டத்தில் இருந்தாங்க அப்படின்னு உங்களால புரிஞ்சு கொள்ள முடியும். ஆமோஸினுடைய தனித்துவம் என்னவென்றால்,
அவன் யூத ராஜ்யத்தை சேர்ந்தவன், இஸ்ரவேல் ராஜ்யத்துக்கு தீர்க்கதரிசியாக இருந்தவன். எனவே இஸ்ரவேல் ராஜ்யத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளை பத்தியும் தெரியும், யூத ராஜ்யத்தில் இருந்த தீர்க்கதரிசிகளை குறித்தும் தெரியும். இப்போ ஆக்சுவலா ஆமோஸ் தீர்க்கதரிசியாக இருந்த காலத்துல அந்த பக்கம் இருந்தது யாரு, அதே போல இந்த பக்கம் இருந்தது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த விஷயங்களை குறிப்பா நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முதலாவது, ஆமோஸ் தீர்க்கதரிசியாக இருந்த நாட்களில யோனாவும் தீர்க்கதரிசியாக இருந்தவன். இப்ப உங்களுக்கு புரியுதா? ஆமோஸ் தீர்க்கதரிசியாக இருந்த நாட்களில் யோனாவும் தீர்க்கதரிசியாக இருந்தான். அதாவது யோனா என்ற தீர்க்கதரிசியை குறித்து கட்டாயமாக ஆமோஸுக்கு தெரிந்திருக்கும். ஏனென்றால் இந்த இருவரையுமே ஒரே நேரத்திலே தீர்க்கதரிசிகளாக தேவன் தெரிந்து கொண்டிருந்தார். தேசத்திலே ஒரு 20, 30, 40, 100 தீர்க்கதரிசிகள் அந்த நாட்களிலே இருக்கவே இல்லை. இருந்தவங்களெல்லாம் கொண்டு போட்டாங்க. அப்படியே இருந்தாலும் பெயர் பெற்ற தீர்க்கதரிசிகளாக அவர்கள் இருக்கவில்லை. ஆமோஸ் அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேல் ராஜ்யத்தை எச்சரிப்பதற்கும் அவர்கள் செய்யும் பாவத்தினாலே தேவனுடைய சிட்சை என்ன என்பதை தெரிவிப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்டிருந்த போது, அதே சமயத்தில் யோனாவும் கூட தீர்க்கதரிசியாய் இருந்தார். இருவருமே சமகாலத்தவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே காலத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தவர்கள். ஆமோஸ் காலத்துல யோனாவும் இருந்தான், யோனாவின் காலத்திலே ஆமோஸ் இருந்தான். ஆனால் இந்த யோனாவை தேவன் இஸ்ரவேல் தேசத்துக்காக அல்ல, யூதா ராஜ்யத்துக்காகவும் அல்ல. அப்ப எந்த தேசத்துக்கான தீர்க்கதரிசியாக யோனாவை தேவன் அனுப்பினார்? எந்த ஊருக்காக அனுப்பினார் சொல்லுங்க? நினிவே பட்டணத்துக்காக. நினிவே பட்டணம் கெட்டுப் போய்க் கொண்டிருந்தது. இந்த நினிவே பட்டணம் பாவத்தால் நிரம்பி இருந்தது. எனவே இஸ்ரவேல் தேசத்திலே இருந்த யோனாவை தேவன், நீ நினிவே பட்டணத்துக்கு போ, இந்த பட்டணத்தின் பாவம் பெருகிவிட்டது, நான் அவர்களை சிட்சிக்கப் போகிறேன், நீ உடனே போய் கண்டிக்க வேண்டும் என்று தேவன் யோனாவுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தார். அதாவது ஒரே காலகட்டத்திலே ஆமோஸும் யோனாவும் தீர்க்கதரிசிகளாக இருந்ததினாலே கட்டாயமாக ஆமோஸை குறித்து யோனாவுக்கு தெரிந்திருந்திருக்கும், யோனாவை குறித்து ஆமோஸுக்கும் தெரிந்திருந்திருக்கும். அல்லது ஒருவேளை அவங்க சந்திச்சு கூட இருந்திருக்கலாம். தீர்க்கதரிசிகளாக தேவ ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்த தீர்க்கதரிசிகளாக ஒருவர் ஒருவேளை சந்தித்து கூட இருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். இதை உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்துல இப்ப ஜாக்கிரதையா கவனிக்கணும். எலிசா அற்புதமாக ஊழியம் செய்து தீர்க்கதரிசியாக தன் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த நாட்களில ஆமோஸ் ஒரு வாலிபன். ஒருவேளை வாலிபனா இருந்திருக்கலாம் அல்லது சிறுவனாக கூட இருந்திருக்கலாம். எலிசாவின் ஊழியத்தை பற்றி கேள்விப்பட்டு அவன் இன்ஸ்பயர் ஆகி இருந்திருக்கலாம். எவ்வளவு அற்புதமான ஊழியக்காரர் எலிசா! தேவனுக்காக எவ்வளவு வைராக்கியமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று எலிசாவை குறித்த காரியங்களை கேள்விப்பட்டு ஆமோஸும் கூட என்ன சொல்றது, இன்ஸ்பயர் ஆகி இருக்கலாம், ஈர்க்கப்பட்டு இருந்திருக்கலாம். வாழ்ந்தா அவர் மாதிரி வாழணும், நாம ஊழியம் பண்ண அவர் மாதிரி நாம ஊழியம் பண்ணணும் என்பதை போல தான் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தி கொண்டிருந்திருக்கலாம் எலிசாவை பார்த்து. கொஞ்சம் கவனிங்க. ஆமோஸ் ஆடுமைப்பனாக இருந்தாலும் மிகுந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். யாருக்கும் பயப்பட மாட்டான், யாருக்கும் பயப்பட மாட்டான், எதுக்கும் பயப்பட மாட்டான். தேவன் சொன்னதை திட்டவட்டமா சொல்லிடுவான். கொன்னு போட்டுடுவோம் பாரு அப்படின்னு சொன்னாலும் சரி, உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதியா, தேவன் கொடுத்த வேலை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்கிறது போல தைரியமாக, அவ்வளவு ஸ்ட்ரைட்டா தனக்கு அருளப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு வைராக்கியம் நிறைந்த தீர்க்கதரிசி ஆமோஸ். எப்படி பிரதர் சொல்றீங்க ஆமோஸ் அவ்வளவு தைரியம் உள்ளவன் அப்படின்னு, வைராக்கியத்தோட இருந்தவன்? கொன்னு போட்டுடுவோம், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க என்று சொன்னாலும் மிரட்டினாலும் சரி, தைரியமா நின்று ஊழியம் பண்ணினான்னு எப்படி நம்மளால சொல்ல முடியும்? 7வது அதிகாரம் ஆமோஸின் புத்தகம் 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். யெரொபெயாம் பட்டயத்தினால் சாவான் என்றும் இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைபிடித்துக் கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொல்லச் சொன்னான். யாரு? ஆமோஸ். 10வது வசனம், தேசம் அவன் வார்த்தைகளை எல்லாம் சகிக்க மாட்டாது. ஆமோஸ் தீர்க்க தரிசனம் உரைத்தான். தேசம் சிறைபிடிக்கப்பட போகிறது, சத்துருவின் கைகளிலே இந்த தேசம் ஒப்புக் கொடுக்கப்பட போகிறது. உங்களுடைய பாவம் பெருகிக் கொண்டிருப்பதனாலே தேவன் உங்களை சத்துருக்களின் கைகளிலே ஒப்புக் கொடுக்க போகிறார் என்று ஆமோஸ் திட்டவட்டமாக, என்ன கதி என்ன துர்கதி அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு வரப்போகிறதோ அதை திட்டவட்டமாய் தெரிவித்து விட்டான். பைபிள் இருக்கிற தீர்க்கதரிசிகள் எப்பவுமே கூட பாவத்தை கண்டிக்கிறதற்கோ பாவம் செய்கிறவர்களை எச்சரிப்பதற்கோ ஒரு காலம் யோசித்ததே கிடையாதுங்க. இன்று அமெரிக்கா மோசமான நிலைக்குள் இருக்கிறதுக்கு, அதிலும் குறிப்பாக
ஆவிக்குரிய காரியங்களில சபை இந்த உலகத்திலே இருக்கிறது. ஆனால் சபைக்குள் இந்த உலகம் வரக்கூடாது, வரவே கூடாது. இந்த அமெரிக்காவின் நிலைமை என்னவென்றால், உலகம் சபைக்குள் வந்துவிட்டது. உலக பிரகாரமான எல்லா காரியங்களும் சபைக்குள்ளே வந்துவிட்டது. சில பாஸ்டர்ஸை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 3 கல்யாணம், 4 கல்யாணம். பாஸ்டர் தாங்க. பாட்டு பாடுறவங்க கூட பாஸ்டரமா போயிடுறாங்க. அல்லது பாடல் பாடுகிற பெண்களோடு கூட பாஸ்டர் போயிடுறாரு. பேர்பட்ட ஒரு மோசமான நிலை, இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ச்சியாக அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்திலே ஆலயத்திலே கூட ஒரு பையனுக்கும் இன்னொரு பையனுக்கும் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் திருமணம் செய்து வைக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு வந்துருச்சுங்க இன்னைக்கு. தேவனென்ற பயமில்லை, தேவ வார்த்தைக்கு எந்த மதிப்பும் இல்லை. விந்தையான போக்கு. மனிதர்களை அட்ராக்ட் பண்றதுக்காக என்னென்னமோ காரியங்களை செய்றாங்க. ஒரு சமயத்தில் ஒரு பாஸ்டர் வந்தாருங்க. லாஃப்டர் இன் ஸ்பிரிட் அப்படின்னு கொண்டு வந்தார். அது என்ன தெரியுமாங்க? தேவனுடைய ஆவியால நீங்க நிரப்பப்பட்டா சிரிப்பாங்க 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 அப்படின்னு அவர் ஒரு புது வழிமுறையா புகுத்திட்டாருங்க. அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இதோ இப்பொழுது சிரிப்பின் ஆவி வரப்போகிறது, சிரிப்பின் ஆவி வரப்போகிறது, சிரிப்பின் ஆவி வரப்போகிறது, இதோ சிரிப்பின் ஆவி வந்து விட்டது அப்படின்னு சொன்னா எல்லாரும் விழுந்து 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 சிரிச்சு. என்னமோங்க இதெல்லாம் விந்தையான விஷயம். சேர்ல உட்காந்துட்டு சிரிப்போ சிரிப்பு, சிரிப்போ சிரிப்பு. அதுக்கப்புறம் புதுசா இன்னொன்னு கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா, பாஸ்டர் அப்படி கை வச்சா போதும், டமால்னு விழுந்துறது. கண்ட இடத்துல விழுறாங்கங்க. டம்முன்னு விழுறது, டம்முன்னு விழுறது, டம்முன்னு விழுறது. இப்படி விழ ஆரம்பித்தார்கள். இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இதை நம்ம ஆளுங்க எவ்வளவு நேர்த்தியா இம்போர்ட் பண்றாங்கன்னா, அங்க நடக்கிற விந்தையெல்லாம் நம்ம ஆளுங்க பார்க்க வேண்டியது, அதை கொண்டு வந்து இங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது. நான் இந்தியாவில் ஜெபம் பண்ண ஒருத்தன் கூட விழலைங்க. ஆனா அமெரிக்காவுக்கு போய் இந்த ஜெபம் பண்ணா தப்பு தப்புன்னு விழுறாங்கங்க. எனக்கே பயம் வந்துருச்சு. தேவனுடைய ஆவி மாற்றம் இல்லாதது. அங்க அந்த மாதிரி சபை மக்களை உருவாக்கி வச்சுட்டாங்க. டச் அப்படின்னு சொன்னா பொத்துன்னு விழுந்துட வேண்டியது. விழுந்தாதான் அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாம், விழலைன்னா அவங்க பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறாதவர்களாம் அப்படின்னு ஒரு தவறான சித்தாந்தத்தை ஜனங்களுக்குள்ள புகுத்தி வச்சிருக்காங்க. விந்தைகள், வினோதங்கள். இன்னொரு ஊழியக்காரர் தன்னோட சூட் எடுத்து யார் மேல போடுறாங்களோ அவங்க பொத்துன்னு விழுந்துருவாங்க. இப்படி ஸ்டேஜ் மேல இருக்கிறவங்களை அடிச்சு, வர்றவங்களை கூப்பிட்டு அடிச்சு என்னென்னமோ விந்தைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவைகளெல்லாம் இன்னைக்கு நம்மள சில ஊழியக்காரங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சகோதர சகோதரிகளே, தீர்க்கதரிசிகள் செஞ்சது ஒண்ணே ஒண்ணுதான். அது என்ன தெரியுமாங்க? வேத வாக்கியத்தை உள்ளது உள்ளபடி போதித்தார்கள். இதுதான் தீர்க்கதரிசிகளின் ஊழியம். வார்த்தையை காட்டிலும் வேறு எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது தீர்க்க தரிசன ஊழியம் அல்லவே அல்ல. ஏனென்றால் எல்லாவற்றை காட்டிலும் மிகுந்த வல்லமையுடையது தேவ வார்த்தை. இந்த வார்த்தையை போதிக்கத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எஸ், தம்முடைய வார்த்தையை போதிக்க தேவன் அனுப்பி வைத்தார். அதேபோல அவருடைய நாமத்தினால் சுகங்கள் நடக்கும். கல்வாரி டெம்பிள்ல எத்தனையோ சுகங்கள் நடந்திருக்கிறது. எத்தனையோ பேர் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் தருகிற முக்கியத்துவம் சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக அல்லவே அல்ல. அப்புறம் ஆவிக்குரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கே முக்கியமான பிரதானமான ஸ்தானத்தை நாம் கொடுக்கிறோம். கவனிங்க, இந்த சரீரம் நிரந்தரமானதில் அதிக பலம் இருந்தா ஒரு 70-80 வயசு அவ்வளவுதானே. ஆனால் ஆவி நிரந்தரமும் உள்ளது. அதற்கு மரணம் இல்லை. நித்தியமான ஆத்துமாவை ரட்சிப்பதற்குத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். எனவேதான் சில வாழ்க்கைகளை ஆசீர்வாதகரமாய் முன்னுதாரணமாய் மாற்றுவார். அப்பேற்பட்ட கிருபையை தேவன் நமக்கு அருளும்படியாக ஜெபிக்கலாம். எல்லோரும் இந்த ஜெபத்திலே ஒருமனப்படும்படியாய் கேட்டுக்கொள்ளுகின்றேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, அற்புதமான உம்முடைய வார்த்தைகள் மூலமாக ஆமோஸின் வாழ்க்கை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் வாழ்கிற கிருபை அருளுங்கப்பா. எப்பேற்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட ஏழ்மையில் இருந்தாலும், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, உம்முடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிற போது திட்டவட்டமாய் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிப்பீர். ஆடு மேய்ப்பன்தான், ஆனால் வைராக்கியம் நிறைந்த தீர்க்கதரிசியாய் மாற்றினீர். உமக்கு தேவை உண்மையாய் வாழ்கிறவர்கள், உத்தமமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், உமக்கு பயந்து வாழ்கிறவர்கள், உமக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அப்பேற்பட்ட ஆவிக்குரிய நடத்தை எங்களுக்கு அருளுங்கப்பா. உம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலான வாழ்க்கை தான் எங்களுக்கு பாதுகாப்பு. உம்முடைய வார்த்தையின் அடிப்படையிலான பிழைப்பை எங்களுக்கு நல்லது. எனவே இந்த சமயத்திலும் யார் யாரெல்லாம் ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் உடைய வார்த்தையின் அடிப்படையில் வாழ்கிற கிருபை அருளிச்சேங்கப்பா. கல்வாரி ஸ்வரத்தை தாங்குகிறவர்கள் ஐயா, வார்த்தையின் அடிப்படையில் அதை தாங்குகிற போது அவளை அதிகமாக ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே,
ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.